ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். கைப்போட மூவி. இந்த மூவி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஹைப்பும் பண்ணிடுங்க மறக்காம. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய லாயர், லா ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்கிறா, ஒரு புது கேஸ் வந்திருக்கு, வாங்க வந்து நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரதர்ஸ் வந்து அவங்களோட சொத்தை வந்து பிரித்து கேட்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம். இந்த வாங்கன்றவங்க வந்து அங்க இருக்கிறதுல பெரிய பிசினஸ் உமன் போல. அவங்களோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இருந்துட்டு இவங்கள்ட்ட இருந்து சொத்தை எப்படியாவது பறிச்சு வாங்கணும், ஃபுல்லாவே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 10%. அதெல்லாம் வேணா, எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி அவனுங்களாம் சண்டை போட்டிருக்காங்க. அதனால இந்த கேஸை வந்து நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நடந்து வரா. கரெக்டாக ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ அந்த கேஸ்க்காக தான் ஆப்பனண்டா வந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேஸை பத்தின டீட்டெயில்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்கோட பிரதர்ஸ் சைடு போல நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல வரத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவ அப்படி ஷாக் ஆயிட்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பெரிய லாயரா இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே கத்து கொடுத்தது ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான். நிறைய சொல்லி கொடுத்துருப்பான். அந்த ஃபிளாஷ்பேக் சீன் அதான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க ஹாப்பி டேஸ் அவன் நினைச்சு பாக்குறா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, இங்க பாத்தீங்களா கிம் வராரு, ஒருவேளை அவரோட தான் நம்மளோட ஆப்பனண்டா இருப்பாரோ, அவர் போட்டோல தான் நான் பார்த்திருக்கேன், ஆனா நேர்ல பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பா இருக்கு அதெல்லாம் கேட்கறக்கு. கரெக்டாக ஹீரோ மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது ஹீரோயினை பார்த்துறான். ஹீரோயினை பார்த்துட்டே அப்படியே நடந்து போகிறான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, இது வரைக்கும் அவர் எந்த கேஸ்லேயும் தோற்ற மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இனிமேல் நீ கேள்விப்படுவ, இதில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போனேனும் நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு 5 வருஷம் ஆச்சு, நீ ரொம்ப வளர்ந்துட்ட போல அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு போயிடுறான் அந்த பக்கம். அதுக்கப்புறம் மீட்டிங் ஹாலில் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இந்த கேஸ்க்காகவே வந்து பெய்ஜிங்லேருந்து வந்திருப்பா போல இங்கே சைனாக்கு. இவங்க லா ஃபார்ம் வந்து 2 இடத்துலயும் இருக்கு, பெய்ஜிங்லயும் இருக்கு, சைனாலயும் இருக்கு. அதனால சைனாக்கு வந்திருக்கா. வாங் வந்து சைனால இருக்கனால அவங்க வந்து ஹீரோயின் தான் வேணும்னு பர்டிகுலரா கேட்டிருப்பாங்க போல. அந்த மீட்டிங்ல வந்து சென்னுன்னு ஒருத்தர் இருக்கான், ஓவரா வாய் பேசுறா. இந்த பெய்ஜிங்ல இருந்து வந்துட்டா உனக்கு இந்த இது கொடுக்கணும்னு அர்த்தமா, நீங்களா வந்து சரிப்பட்டு வர மாட்டீங்க, இந்த கேஸ் என்கிட்ட கொடுத்தது நான் பாத்துக்கிறேன், நான் இங்க இருக்கவன், எனக்கு அவங்கள பத்தி நிறைய தெரியும், வாங்க பத்தி எனக்கு நிறைய தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, உன்னால முடிஞ்சது நீ என்ன வேணா பாத்துக்கோ, அவங்க என்னதான் அசைன் பண்ணிருக்காங்க, என்னோட வேலையை நான் பார்க்க தெரியும், அதனால நீங்க யாரும் என்கிட்ட ஓவரா பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நான் போறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த கேஸை நம்ம எப்படியாவது வின் பண்ணி ஆகணும், மிஸ் தான் இந்த கேஸை வந்து நம்மளுக்கு ஆப்பனன்ட், அவங்களுக்கு நான் எப்படியாவது அவங்களை பீட் பண்ணி ஆகணும், அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறான். அப்புறம் ஹீரோட ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோட தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பேசிட்டு இருக்கான். என்னன்னா, நீங்க இந்த கேஸை ஏன் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, என்கிட்டே கொடுத்துருக்கலாமே தானே, அவ்வளோ பெரிய கேஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இங்க பாரு, சின்னது பெருசுலாம் எனக்கு தெரியாது, எல்லா கேஸும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆஹா பிரதர், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த ஆப்போனன்ட், உங்களோட ஆப்போனன்ட் கேள்விப்பட்டேன், என்ன என்கிட்டயே வந்து போய் சொல்றீங்களா, அவங்களுக்காக தானே வேண்டி இந்த கேஸை நீங்க எடுத்திருக்கீங்க வேணும்னே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். பக்கத்து பில்டிங்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், வேணும்னா போய் பார்த்துட்டு வரலாமா, நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோ வந்து ஒரு பட்டனை பார்த்துட்டே அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான், அவனோட கையில இருக்க பட்டன். அந்த ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணிருப்பா. அதுல வந்து சொல்லுவா, இங்க பாரு 3 ரூல்ஸ் இருக்கு, நம்ம 2 பேரும் எப்பவுமே நான் சண்டை போட்டாலும் சரி, நீ சண்டை போட்டாலும் சரி, நீ தான் வந்து சாரி கேட்குற. அப்புறம் செகண்ட் ரூல், நீ எந்த பொண்ணு கூட பேசக்கூடாது. அப்புறம் தேர்ட் ரூல், நம்ம எப்பவுமே பிரேக்கப்பே பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்றா. ஏன் முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு இதெல்லாம் எதுவுமே நடக்காது, அதனால அது முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிருப்பான். இதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து சொல்றான், 5 வருஷம் ஆச்சு, இப்போ நாங்கள் திருப்பி சேரக்கு வாய்ப்பே கிடையாது, அவளுக்கு புதுசா ஏதாவது ஹஸ்பண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், ஒருவேளை இல்லாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல. அதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஓடி வந்து லேட் ஆச்சுன்னு சொல்லி லிஃப்ட் ஆன் பண்றா. டக்குன்னு வந்து பார்த்தா உள்ள ஹீரோ இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஹீரோ சொல்றான், எனக்கு லேட் ஆகுது பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் டக்குன்னு வந்து உள்ள நின்னுக்கிறா. உள்ள வந்துட்டு சொல்றா, இங்க பாருங்க எனக்கும் லேட் ஆகுது பிடிக்காதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஹீரோ வந்து பாக்குறான் ஹீரோயினை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், அவளோட குழந்தை தலை எல்லாமே போயிடுச்சு, ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டா அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அவ கையை பாக்குறான். வெட்டிங் ரிங் ஏதாவது இருக்கான்னு பாக்குறான் அவன். ஆனா எதுவுமே இல்ல. சோ கல்யாணம் ஆகல போல, பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா ஹீரோட்ட, உங்க கிளைண்ட்டை சொல்லி எப்படியாவது ஈக்குவலா பிரிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ சொல்றான், எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க மிஸ்டர் வாங்க, எல்லாம் ஒரு ஷேர் கூட ஃபுல்லா கொடுக்க முடியாதா, கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஊரே வந்து வாங்க பத்தி தான் தப்பா பேச போகுதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, பாக்கலாமே எப்படி அவங்கள பத்தி தப்பா பேசுறீங்கன்னு, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. கரெக்டா ஹீரோக்கு லிஃப்ட் அவனோட ஃப்ளோர் வந்துச்சு, அவன் போயிடுறான்.
அப்போ இங்கே ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பப்ளிக் எப்படி வந்து ரூமர்ஸ் என்ன பேசிகிட்டே இருக்காங்களா வாங்க பற்றி அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பான் அசிஸ்டண்ட்டை. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் டெலிட் பண்ணி வச்சிருப்பா. ஹீரோ யோசிக்கிறான் எப்படியாவது இந்த ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடணும், அவங்கள பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பை ஒன்று அரேஞ்ச் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வர மாதிரி பண்ணுன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்லிடுறான். இங்கே பார்த்தா ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயினை வந்து அசிஸ்டன்ட் ஓடி வரா. இங்கே பாருங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கீழே ஃபுல்லாக நிற்கிறாங்க, எப்படி இவங்க வெளியே போவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் ஹீரோ பார்த்த வேலையாக தான் இருக்கும், கண்டிப்பாக அவன் தான் ஸ்பை அரேஞ்ச் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். வாங்க சொல்கிறாங்க என்னை வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க இங்கேருந்து, எனக்கு வந்து இந்த ரூமர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து, இங்கேருந்து நான் எப்படியாவது போகணும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தாண்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் கவலையப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஹீரோட்ட வந்து அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து காட்டுறான், வாங்க வந்து எப்படியும் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிறான். டக்குன்னு நம்ம ஹீரோ கால் வருது. காலில் சொல்கிறாங்க வாங்க போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்துடுறேன் ஒரே செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போறான். நம்ம அசிஸ்டன்ட் ஒண்ணுமே புரியல. ஹீரோ ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வந்து பாக்குறான் ஆக்சிடென்ட் ஆன காரை. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. நம்ம அசிஸ்டன்ட் போட்டோ காமிச்சால அப்பவே ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான் அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. வாங்க கிடையாதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின பிளான் தான் இதெல்லாம். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் திசை திருப்பணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த கார்ல ஏறிப்பா மாஸ்க் போட்டுட்டு. வாங்க வந்து அப்ப இன்னும் வந்து வந்திருப்பாங்க ஹீரோயின் பின்னாடியே. இங்க நம்ம ஹீரோ பயந்துட்டா, நிஜமாவே அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை எந்திரிச்சு உனக்குன்னு அல்லன்னு பாக்குறா. ஹீரோயின் வந்து மாஸ்க் கழட்டி பாக்குறா. என்னை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. எனக்கு வந்து முதலே தெரிஞ்சிருச்சு, அந்த போட்டோ வந்து என் ரிப்போர்ட்டர் எடுத்திருந்த போட்டோவை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டு அது நீ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம பண்றீங்க, நீங்க இப்படி பண்ணாம இருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது, நீங்க தேவையில்லாம ரூமர்ஸ் கிளம்பணும்னு பார்த்ததுக்காக தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்படியே ஹீரோ வந்து திரும்பி பாக்குறான். கார்ல ஒரு கேமரா இருக்கு. அது ஹீரோ பாத்துறான். ஹீரோயின் தான் வேணுட்டே ஃபிட் பண்ணிருப்பா போல. வேணுட்டே ஹீரோ மேல உழுகுறா. ஹீரோ வந்து குடிச்சுக்கிறான். ஹீரோயின் வேணும்னே சொல்றேன் எனக்கு கால் அடிபட்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் மருந்து மட்டும் வாங்கி தரீங்களான்னு. ஹீரோ சொல்றா வா என் கார்லயே நானே மருந்து போட்டு விடுறேன். ஹீரோயின் சொல்றா இல்ல பரவாயில்ல எனக்கு வேண்டான்னு. இல்ல உன் கால் அடிபட்டு கூட நான் மருந்து போடுறேன்னு சொல்லி மருந்து போட்டு விடுறான். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேர் கார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர்னா ஓகே, அவங்க ஒரு பொண்ணா இருந்து இவ்வளோ தனியா வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு இந்த 5 வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்க அவங்களையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான் சரி ஓகே, நான் வந்து இப்ப இதுக்கு ஓகே இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து அந்த கேமரால எடுத்து வச்சிருப்பாள் இவன் வந்து குடிக்கும் போது. என்கிட்ட வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ரூமர்ஸ் கிளப்பி விடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஓ அப்படியா சரி கிளப்பி விடு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டக்குனு கிட்ட க்ளோஸா இழுக்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ கேட்கறான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன், இப்போ உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி இங்க பாரு எனக்கு ஓகே தான், அவங்க நான் எப்படியாவது அவங்க தம்பியை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன், ஈக்குவல் ஷேருக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் மீட்டிங்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். ஹீரோயினும் சரி ஓகே பார்க்கலாம் மீட்டிங்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார்ல இருந்து இறங்கி போயிடுறா. அப்புறம் அடுத்த நாள் மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க 2 பேரும் ஹாப்பி கோஆப்ரேஷன், 2 பேரும் சமாதானமாக போயிட்டாங்க. ஹாஃப் பிரித்து கொடுத்துட்றாங்க வாங்களோட சொத்தெல்லாம். அப்போ ஹீரோ கேட்குறான் ஹீரோயின்ட்ட அப்போ நீ ஹாங்காங் திரும்பி போறியான்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் நான் நாளைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து ஒரு வீடியோ காமிக்கிறான், ஒரு பூனைக்குட்டியோட வீடியோவை காமிச்சு நீ அவனை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லையா, நீ ஊருக்கு போகிறல, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி அவனை வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினும் சரி ஓகே ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பூனைக்குட்டினா அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேர் சேர்ந்து வளர்த்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டவே விட்டுட்டு போயிருப்பா. அதனால வந்து இப்ப திருப்பி அவளுக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு ஆடை வச்சுட்டு அங்க பக்கம் போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா பூனைக்குட்டி பார்க்கலான்னு சொல்லி. ஆக்சுவலா அவளுக்கு ஃபிளைட் இருக்கு, போலாமா வேணாமா நின்று யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லி பாஸ்வேர்ட் போடலான்னு யோசிக்கிறா. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பாஸ்வேர்ட் என்னன்னு போடு நீ அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயினும் போடுறா. ஹீரோயின் வந்து அவளோட பர்த்டே டேட் போடுறா. ஆனால் அது ஓப்பன் ஆகல. இன்னும் ஓப்பன் ஆகல, நீங்க என்னமோ சொன்னீங்க என்னோட பர்த்டே டேட் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் கடைசியில ஒரு 0 அமுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளோட பர்த்டே டேட் போட்டு கடைசியா ஒரு 0 மட்டும் அமுக்கணும் போல. அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹீரோ அப்ப சொல்லியிருப்பான் நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம், எப்பவுமே இந்த பாஸ்வேர்டு வந்து உன் பர்த்டே டேட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்து பாஸ்வேர்ட் போடலான்னு சொல்லி போறா. பர்த்டே டேட்டை போட்டா ஓப்பன் ஆகல, இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோ வந்து கரெக்டா அந்த கடைசியா 0 அமுக்கி விடுறான். இப்பவும் மறந்துட்ட அப்பவும் மறந்துட்ட, 0 எப்பவுமே உன் பர்த்டே டேட்
இதுக்கப்புறம் நீ போடணும், ஞாபகம் வச்சிருந்தியா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வரைக்கும் நான் உன் பர்த்டே டேட் தான் வச்சிருக்கேன், நான் மாற்றலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த பூனைக்குட்டி எடுத்து கொஞ்சிறான். அந்த பூனைக்குட்டி பேர் போ போல. இந்த போ எப்படி இருக்கு, 5 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான் போ கிட்ட பேசுற மாதிரி, இங்க பாரு போ, உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டா, இப்ப ஏதோ நல்லவ மாதிரி வந்து பேசுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, உன்னோட ஓனர் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை, அதனால தான் உன்னை விட்டுட்டு போனேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றா. கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஏன் அந்த பூனைக்குட்டி விட்டுட்டு போயிருப்பானா, அந்த ஹீரோக்கு வந்து அந்த பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், அவன் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அதை விட்டுட்டு போயிருப்பா. இப்போ கரண்ட்ல தான் காட்டுறாங்க. கரெக்டா அந்த பூனைக்குட்டி அந்த பக்கம் குதிக்கும் ஹீரோ சைட்ல. இவ கரெக்டா அவளை அந்த பூனைக்குட்டியை தூக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ மேல விழுந்துருவா. அப்புறம் என்ன அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் ஒரு நிமிஷத்துக்கு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஹீரோயின் தள்ளி உட்காந்துக்கிறா. ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்னு எந்திரிக்கிறா. ஹீரோ டக்குன்னு அவன் கையை பிடிச்சிடறா. நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்லி கேட்கறான். நான் தான் பார்த்துட்டு நான் போறேன்னு சொல்லும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து அவளோட மனசு இல்லை. ஆனா வந்து சொல்றான், நீ தான் பூனைக்குட்டியை விட்டு 5 வருஷம் தனியா இருந்தால, அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உட்காந்து அந்த பூனைக்குட்டி ரொம்ப நேரமா கொஞ்சிட்டு அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ட்ராப் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கான். அப்போ ஹீரோ கேட்கறான், நீ கிளம்புற ஹாங்காங் திருப்பின்னு கேட்கும்போது, ஆமா நான் நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இப்போ எதுக்கு நீ அவசரமா போகணும்னு நினைக்கிற, ஒரு குட் பை கூட சொல்லாம நீ வாட்டுக்கு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் பாஸ்ட், இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான், 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் கெரியருக்காக தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ வந்து அப்படி நினைச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் கெரியருக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுறா. அந்த சீனை கட் பண்ணா ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃபுல்லா ஹீரோயின் நினைப்பு தான். ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து உட்காந்தது, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவளோட முடி வந்து கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடான். பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறான். தம்பி வந்து கேட்குறான், என்னாச்சு உங்களுக்கு ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு அவர் நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோ. இங்கே பாருங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், இல்லாட்டி கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நேற்று அவன் என் வீட்டில் இருந்து வந்தபோது வீட்டில் தான் 3 மணி நேரம் கிட்ட இருந்தா, ஆனால் அவளுக்கு எந்த காலும் இல்லை, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கால் வந்திருக்கும்ல, அவள்கிட்ட ரிங்கும் போடல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தம்பி சொல்கிறான். எனக்கு அப்படி தெரியல, நாளைக்கே நான் வந்து ஹாங்காங் போகிறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து வச்சிரு, நீ இந்த கம்பெனியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். நம்ம தம்பிக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டா ஹாங்காங்க்கு. அவள் வந்துட்டு எல்லாருமே அவள் அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி வரா. ஓடி வந்து இங்கே பாருங்க மிஸ்டர் கிம் வந்து ஒரு புது பொண்ணு கூட நிற்கிறாரு, ஃபோட்டோ ஃபுல்லாக ரூமர்ஸ் தான் பரவிட்டு இருக்கு, பாருங்க நல்லா இருக்காங்கல்ல, கியூட் பேரல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக கடுப்பா இருக்கு, நல்லா தான் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அதே ஆஃபீஸ்க்கு அந்த சென் பையன் இருக்கால, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல வம்பு பண்ணியிருப்பான்ல அந்த கேஸ்க்கு, அவன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேணும்னே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோயினை பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங், எங்கே போறீங்க, பேசாம போறீங்க, இந்த கம்பெனிக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு என்ன பயம், ஒர்க் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் திரும்புறா. அப்போ அந்த மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. மிஸ் வாங் வந்து இவளுக்கு வந்து நிறைய வந்து சேலரி கொடுக்க சொல்லியிருக்காங்க போல, அதனால இவளுக்கு வந்து நிறைய சேலரி 600 yuan கிட்ட கொடுத்துருப்பாங்க போல. இதெல்லாம் பார்க்குற அந்த சின்ன பையனுக்கு கடுப்பா இருக்கு, பொறாமையா இருக்கு. அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு பிட்டிங் இருக்கு, அவங்க வந்து ப்ராஜெக்ட் நிறைய பேர் வருவாங்க, நீ எங்க கண்டிப்பா போகணும், உன்னோட ப்ராஜெக்டை காமி, கண்டிப்பா போய் அப்ரூவல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா நான் கண்டிப்பா போறாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் வந்து அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருப்பா. அவளோட அம்மாவை நிறைய கிஃப்ட்ஸு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பா. அப்போ அம்மா வந்து மேலே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த திங்ஸை தள்ளி வைப்பீங்களா மாட்டீங்களா, என் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் வாங்காமல் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போயிடுறா. அவங்கள எடுக்க வச்சிடறா அந்த திங்ஸ் எப்படியோ. அப்புறம் அம்மாட்ட வந்து பேசுறா, ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பேசாமல் என் கூட வந்துருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நான் உனக்கு வந்து கஷ்டமாயிடக்கூடாது, நான் வந்து உனக்கு சுமையா இருக்கக்கூடாது, நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு, நான் இன்னும் நிறைய காசு சம்பாதிக்க போறேன், அதுக்கப்புறம் என் கூட வந்துருவீங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிச்சின்னா நான் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ப்ரொபோசல் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பா. பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அங்கே எல்லாருமே அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து காமிக்கிறக்காக. என் அசிஸ்டன்ட் புள்ள சொல்கிறான், இங்கே பாருங்க இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருமான்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு இத்தனை பேர் இருக்காங்கன்னு பயப்படாத, நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோமோ அது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே சொல்ல போகிறாங்க, என்னோட ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. கரெக்டாக எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா மிஸ்டர் கிம் வராரு, பாருங்கன்னு. ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, இன்னும் இவன் இங்கே எப்படி வந்தான்னு சொல்லிட்டு
அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, இவர் என்ன இங்கே பண்ணுறாரு, வேற யாரோ தானே வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் பார்க்கறது, பார்த்தா கிம் வராரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மீட்டிங் ரூமில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கா, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து தேவையில்லாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். இங்கே பாருங்க, இது வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் மேலே எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, ஹீரோயின் வந்து நடந்து வரா, கரெக்டாக ஹீரோ ஆப்போசிட்டில் வரா. அப்போ ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் எதுக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேற யாரோ தான் இது வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவருக்கு ஏதோ ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் வந்தேன், இதனால என்ன பிரச்சனை, நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை, நீங்கள் வந்து பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் ஒன்றா ஆக்கி பார்க்காதீங்க, என்னோட லைஃப் பர்சனல் வந்து வேற, ஆனால் நான் ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓகே சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக நடந்து போகிறான். அப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மெமரிஸ்லாம் அவங்க 2 பேருக்கு கண்ணுக்குள்ளே வருது. அப்புறம் ஹீரோயின் தள்ளி பின்னாடி போய் நிற்கிறா. ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு, நான் வந்து ஓகே சொல்கிறேன், என் ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்குதா, ஆனால் நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஏன்னா நான் உன் பாஸ், இப்போதைக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணாதான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இப்போ நான் இந்த ஊருக்கே நான் புதுசு இல்லை, அதனால எனக்கு இந்த இடத்த கொஞ்சம் வந்து காட்டுறேன், எனக்கு வந்து டின்னர் போகலாம், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கித்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி, வாங்கி தொலைகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஹீரோயின் வந்து சாப்பிட்ற கூட்டிகிட்டு வந்திருப்பா. அப்புறம் சாப்பிட வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து பெரிய ஹோட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எனக்கு வந்து இது இல்லை, இந்த ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வருவேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறா. ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உட்காந்துருக்க இடத்துக்கிட்ட வந்து யாரோ வந்து இது சூப்பை கொட்டிடுறாங்க. அவன் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டக்குனு போய் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். வேணுன்ட்டே தான் போய் உட்காந்துருப்பான். அவங்க க்ளீன் பண்ணுறதா க்ளீன் பண்ணிருப்பாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசை, அதனால டக்குனு போய் உட்காந்துக்குவான். அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்துட்டு கார்லேருந்து இறங்கலான்னு போவா. பேக் எடுத்துகிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஒன்று யோசிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 5 வருஷம் முன்னாடி ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கும் ஹீரோயினுக்கு. அப்போ வந்து சொல்லுவா ஹீரோட்ட, என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, அது என்னோட ஆசைக்கு ஏற்ப நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அந்த பட்டன் வந்து ஹீரோயின் தான் வாங்கி கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். சரி, நீ காரை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இறக்கி விட்டு கார் டிக்கே ஓப்பன் பண்ணா அதில் ஃபுல்லாக கிஃப்ட்ஸாக வாங்கி வச்சிருப்பா ஹீரோயினுக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்போ யோசிக்கிறா, இன்னும் அதை அந்த பட்டனை அவன் கையிலே தான் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க மீட்டிங்கில். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அப்ரூவ் ஆச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு தான் ரிசல்ட் போல, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சென்னை இருக்கால ஓரா பேசிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, ஏன்னா நீ வந்து ப்ராஜெக்ட் செஞ்சு நீ கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்களா, இதெல்லாம் நடக்காது, நான் போயிருந்தா கூட ஓகே ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரா பேசிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டாக அங்கே மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. அவனுக்கு மூஞ்சியே இல்லை. அவங்களோட மேனேஜர் வந்து ஹீரோயினை வந்து பாராட்டி போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நீ தான் முழுசா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, சூப்பரா முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் நைட்டு வந்து ஹீரோ கேட்கறான், என்னோட பட்டன் வந்து உன்னோட கார்ல தான் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்கறான். அப்புறம் ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்றா. ஹீரோயின் அப்படியே போகலான்னு பாக்குறா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு, நான் வந்து உன்னோட பாஸ், இப்போதைக்கு நான் உன் ப்ராஜெக்ட் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்ல, அதனால நீ வந்து எனக்கு நான் கால் பண்ணா நீ அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் ஏன் பண்ணும் அப்படின்னு பாக்குறா. இங்க பாரு, நம்ம ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, ப்ராஜெக்ட் பத்தி நான் மட்டும்தான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் மீட்டிங்ல தான் காட்டுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஹாப்பி கோஆபரேஷன் சொல்லி எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்க இவனு ஒரு பையன் இருக்கான், ஹீரோயின்ட்ட பேசுறான். அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க மேனேஜர் கேட்கறாங்க, உங்க 2 பேரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம் ஒரு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஆக்சுவலா அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா பொறாமையா இருக்கு. அப்புறம் ஹீரோ சொல்ற மேனேஜர்கிட்ட, எனக்கு வந்து கொஞ்சம் சூட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, இந்த ஊருக்கு நான் புதுசு அப்படின்னு சொல்லி சொல்றான். மேனேஜரும் ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாங்க, கூட்டிட்டு போய் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து வேற வழி அக்செப்ட் பண்ணி தொலைற அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து மேனேஜர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஹீரோயின் வந்து பார்க்கலான்னு வந்திருப்பான். அந்த சென்னோட ஆள் போல அந்த இன்னொரு மேனேஜர், அவனும் கேட்டவன் தான். அவன் இருந்துட்டு, உனக்கு என்ன சளி பிடிச்சிருக்கா, ஆக்சுவலாக ஹீரோயின் இரும்பிருப்பா, சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சளி பிடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ரெஸ்ட் எடு, எதுக்கு நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிற, அதான் சென்னை இருக்கான்ல, அவன் எல்லாமே பார்த்துக்குவான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, ஓகே, எனக்கு ஓகே தான், நீங்க உங்க ப்ராஜெக்ட் காமிச்சுக்கோங்க, நான் நாளைக்கு லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, நம்ம கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்டை அவங்க போய் வந்து காட்டுவாங்களா, இதெல்லாம் முடியாது, நீங்க ஏன் லீவ் போடுறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கோல்லாம் இல்லை தானே, போய் சொல்றீங்க, ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னு. இங்க பாரு, நாளைக்கு நம்ம ஆட்டத்தை பாரு, அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அந்த சென்னை, அவன் ஏதாவது பண்ணணும், அதுக்காக தான் இந்த பிளான், நீ அமைதியா பாரு நடக்கிறது அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் மீட்டிங் இருக்கு நம்ம ஹீரோவோட. அந்த சென் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோக்காக. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், என்ன அவ வரல, இவன் வந்திருக்கான், இவனுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து கேட்கறான், எங்க அவங்க தானே நாங்கள் ஓகே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து சிக் லீவ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்திருக்கேன், ஏன் நான் வரக்கூடாதா, நான் வந்து இந்த ப்ரெசென்ட் பண்ணுவேன், என்னோட ப்ராஜெக்ட் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்கேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு
சொல்லி சொல்றான். ஹீரோட்ட அவன் ப்ராஜெக்ட் எடுத்து காட்டுறான். அது சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கவே இல்ல. ஹீரோ வந்து சொல்றான், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் ஹீரோ. அவனுக்கு என்ன சொல்றதுனே புரியல. கரெக்டா ஹீரோயின் வேற உள்ள வந்துடுறா. அந்த சின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் எப்படி வந்தா, இங்க லீவ் போடுறதுனால சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சாரி லேட் ஆயிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் ஹீரோயின் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றா அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ உடனே ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கே கால் பண்ணிடுறோம். கால் பண்ணி இந்த மாதிரி சென்னன் நீங்க ஏன் வந்து இவரை வந்து உள்ள விட்டீங்க, எப்படி நீங்க வந்து தேவையில்லாம ஒரு யூஸ்லெஸ் ப்ராஜெக்ட் வந்து அவர் எடுத்துட்டு வந்து காமிச்சாரு, சுத்தமா நல்லா இல்ல, அவர் எப்படியாவது வேலையை விட்டு தூக்குங்க, இந்த மாதிரி தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். கரெக்டா நம்ம சென்னுக்கு கால் வருது, உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு சொல்லி. சென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா ஹீரோயினோட பிளான் தான் இது எல்லாமே, சென்னை வந்து இப்ப வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தான்ல, அவனும் சிக்கிட்டான். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறான் ஹீரோ. எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் உட்காந்துருக்கா. ஹீரோயின் மட்டும் காஃபி கேட்கறா, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் பிடிச்ச ஃபேவரட் ஒரு ஃபிளேவர் இருக்கும், அது கரெக்டா ஹீரோ வந்து வாங்கி கொடுத்துருப்பான். அதை பார்த்துட்டு அவ யோசிக்கிறா, இன்னும் அவன் ஞாபகம் வச்சிருக்கானா எனக்கு பிடிச்ச ஃபிளேவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சூட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பா. ஹீரோ தான் கேட்டிருப்பான் சூட் வேணும்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருப்பா. அங்க இருக்க டெய்லர் வந்து அவனை வந்து அளவெடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு, சூப்பரா இருக்கீங்க, உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு அவர் வேணும்னே சத்தமா சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்ப பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அவன் பாஸ்ட்ல வந்து ஷர்ட் இல்லாம நடந்து வந்திருப்பான். அதை பார்த்துட்டு சார் சூப்பரா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ரசிச்சிருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ அவளுக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஒரு மீட்டிங்காக வந்திருப்பாங்க. அங்க வந்து அந்த யூ பையன் வந்து ஹீரோயின்ட்ட பேசலாம்னு சொல்லி வந்து பேசிட்டு இருப்பா. அவங்க ஹீரோவை பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்கல்ல. ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறா, அவ பேரு தான் வந்து ஷென்னு. அந்த ஷென்னு போலைய பார்த்து இவ சொல்லிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் செம கியூட்ல அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா பொறாம வருது. ஹீரோவும் திரும்பி பாக்குறா, யூ வந்து ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கதா, அவனுக்கு பொறாமையா இருக்கு, சொல்லிக்கிட்ட வரான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பொசிட்டிவ் ஆயிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேசுறான், ட்ரெஸ் நல்லா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர் போட்டிருக்கோம், மேட்சா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயின் வந்து இப்ப அதான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறா. ஹீரோ யோசிக்கிறான், எதுக்கு இவ கோவப்பட்டு போறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க ஓப்பனிங் செரமனி மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஷென்னுக்கு தான் வந்து ஓப்பனிங் செரமனி போல. அவங்க ஃபேமிலி ஃபுல்லா இருந்து எல்லாமே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல ரிப்பன்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஷென் வந்து மைக்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க மேல ஒரு ஸ்பீக்கர் மாதிரி விழுக போகுது. ஹீரோயின் அதை பார்த்து அதை அவங்களை காப்பாத்தலான்னு போறா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோ மேல வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து விழுந்துருது. அவனுக்கு அடிபட்டுறது போல. ஹீரோயின் பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு அடிபட்டுருச்சு, எதுக்கா என்னை வந்து காப்பாத்த வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ரூமுக்கு. நம்ம ஷென் தான் வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா, மருந்து எடுத்துட்டு வந்திருப்பா. வந்து நான் போட்டு விடுறேன் உட்காரு அப்படின்னு சொல்லுவா. இல்ல அதெல்லாம் வேணாம், அவ தப்பா நினைப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உனக்கு என்ன அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கா, என்ன லவ் பண்றியா, நீ போய் அப்படி காப்பாத்துறவள அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கா அந்த ஷென்னு. கரெக்டா வெளியே வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அந்த ஷென் தான் போய் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி ஹீரோயின் வந்து மெடிசன் எடுத்துட்டு வந்திருப்பா போல. டக்குன்னு ஷென்னோட கையில இருக்க மெடிசனை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் போறேன், அதான் மெடிசன் இருக்கலான்னு போறா. டக்குன்னு ஹீரோ டக்குன்னு அவ கை பிடிச்சி இழுத்து, எங்க போறேன், அதான் மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கல இரு அப்படின்னு சொல்றா. ஷென் வந்து ஐயோ வேண்டாம்ப்பா நான் போறேன்ப்பா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷென்னு கொண்டு வந்த மெடிசன் எடுத்துட்டு போயிடுறா. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, பாரு அவ வந்து எனக்கு வந்து காலேஜ்ல இருந்து தெரியும், நாங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் தான், அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் மனசுல நினைக்கிறா, 5 வருஷம் ஆனாலும் எனக்கே இன்னொரு பொண்ணு கடை இவன் பேசினா எனக்கே இவன் மேல கோவம் வருதுன்னு சொல்லி நினைக்கிறா அவ. அப்புறம் ஹீரோ வந்து போய் உட்காந்துக்கிறான் அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு. பார்த்தா பயங்கர புண்ணா இருக்கு. ஹீரோயின் தான் அவனுக்கு வந்து மெடிசன் போட்டு விடுறா. அப்புறம் மெடிசன்லாம் போட்டு விட்டுறா. ஹீரோ சொல்றான், இங்க பாரு உன்னாலதான் எனக்கு அடிபட்டுச்சு, உன்னை காப்பாற்ற வந்து தான் எனக்கு அடிபட்டுச்சு, அதனால நீ தான் இந்த புண்ணு ஆடுற வரைக்கும் நீ எனக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஹீரோயினும் சரி என்ன பண்றது சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தம்பிட்டு இருந்து கால் வருது ஹீரோக்கு. என்ன ஹீரோயின் வந்து காப்பாத்தலாம் செஞ்சீங்களா, முதுகுல அடிலாம் வாங்கிட்டீங்களா, உண்மையா ஜாலியா இருக்கீங்க போலே ஹாங்காங் போனதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஆமா ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவன் முதுக வந்து போட்டோ அமுச்சு விடுறாங்க, பாரு எவ்வளவு புண்ணா இருக்கு, வந்து மருந்து போட்டு விடுன்னு. ஹீரோயின் வந்து போட்டோ பார்த்துருக்கும் போது கரெக்டா அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பாத்துறா. என்னது உங்க பாய் ஃப்ரெண்ட், ஐயோ நான் வேற பார்க்காத பாத்துட்டேனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல நீ அமைதியா போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து அந்த ஷென் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தானே, அவங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து தேங்க் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து டின்னர் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஷென்னோட அப்பாவும் இருப்பாங்க. எல்லாருமே பேசி சிரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளம்பலான்னு போவா. கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து கேட்பா, எப்படி மேடம் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ இது இருக்கு, நீங்க எப்படி இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்ட் பண்றீங்க, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா.
கரெக்டா அங்க ஷென்னு வந்துடுறா. அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க 2 பேரும் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறா. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அதாவது அவங்க பெட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ற வேலை. ஹீரோயின் வந்திருப்பா ஹீரோ வீட்டுக்கு. ஹீரோ வந்து அந்த பூனைக்குட்டி வளர்த்திட்டு இருப்பான்ல, அது மேல வந்து பார்க்க வந்திருப்பா. அங்க வந்துட்டு அவ கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. அவன் வேற பதில் சொல்லிட்டே இருக்கான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பிடிக்கல, கொஞ்சம் சிறு சிறுன்னு இருக்கான்னு நினைக்கிறா. கரெக்டா அங்க ஒரு ஒயின் பாட்டில் வந்து அந்த பூனைக்குட்டி தள்ளி விட்டுருது தெரியாம. ஹீரோ வந்து ஒயின் பாட்டில் தான் காப்பாத்துவான்னு நினைச்சா பூனைக்குட்டி டக்குனு காப்பாத்திடுறான். ஹீரோயின் வர ஸ்லிப் ஆக போவா, ஹீரோயினையும் காப்பாத்திடுவான். ஹீரோயினுக்கு அப்போதான் ஹீரோ மேல லைட்டா லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படிதான் அவங்க மீட் பண்ணாங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் நினைச்சிட்டே 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா பார்க்கிங்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சரி நாங்க 2 பேரும் கிளம்புறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் விட்டுட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க அந்த பக்கம். அவங்க போனப்ப ஹீரோயின் போய் கேட்கறா எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் அதான் மருந்து போட்டு விடணும் நீ தான் சொல்லியிருக்கேன்ல அதனாலதான் வா போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போனேனும் கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணிடுவான். பார்க் பண்ணி இது ஏன் வீடு எதுக்கு இங்க வந்து பார்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாட்டுக்கு ஒண்ணுமே பேசாம நடந்து போயிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்துடுறான். வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் சொல்றா இது ஏன் வீடு எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றோம். நீங்க எதுக்கு இங்க வந்து வீடு என் பக்கத்துல எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இங்க பாரு எதனா உன்னோட அபார்ட்மெண்டா ஃபுல்லா எனக்கு ஆசையா இருந்துச்சு நான் வீடு வாங்கினேன் ஓ வீடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ வேணும்னே தான் ஹீரோயின் வீட்டு பக்கத்துல வந்து வேணும்ட்டே வீட்டு எடுத்திருப்பான். வா வந்து எனக்கு மருந்து போட்டுடு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் முறைச்சிட்டே உள்ள போறா. உள்ள போனா அந்த பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனைக்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வந்து பாஸ்ட்ல நடந்தது ஞாபகம் வரும். கீழே வந்து மேட் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டை வந்து எதுக்கு போட்டிருப்பான்னா ஹீரோயின் வந்து கீழே தான் உட்காருவா எப்பவுமே அவளுக்கு சளி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பான். அதெல்லாம் ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வருது. அப்புறம் ஹீரோ வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு உட்காந்துருவா மருந்து போடுறதுக்காக. ஹீரோயின் மருந்து போட்டுட்டு இருப்பா ஊதி ஊதி. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும் போல. டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி க்ளோஸா போவானா ஹீரோயினுக்கு வர ஒரு மாதிரி ஆயிடுமா அவளை தள்ளி விட்டு போயிடுவா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து வீட்டுல உட்காந்துருப்பா. டக்குன்னு ஹீரோட்ட இருந்து கால் வரும். கால் வந்து போ அங்க வந்தானா அதாவது பூனைக்குட்டி வந்துச்சான்னு சொல்லி கேட்பா. இங்கெல்லாம் வரல எங்க போச்சு இல்ல காலையில இருந்து அவனுக்கு காணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஊரா தேடுவாங்க. ஃபுல்லா தேடுவாங்க அபார்ட்மெண்ட் ஃபுல்லா. அங்க எங்கேயுமே இருக்காது. அப்ப ஹீரோயின் வந்து கேட்பா பூனைக்குட்டியோட போட்டோ அதுதான் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் போன்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட போட்டோ எல்லாமே இருக்கும். அவன் எதுவுமே டெலீட் பண்ணிருக்க மாட்டான் போல. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது இங்க பாரு நீ தான் பிரேக்அப் பண்ணிட்டு போன நான் பண்ணல நான் எனக்கு மெமரிஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் கடைசியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை மட்டும் போய் தட்டி பாக்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க இந்த பூனைக்குட்டி இங்க வந்துச்சான்னு சொல்லி ஆமா ஆமா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் 2 பேருக்கு உசிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் நைட் டின்னர் ஒன்னா தான் சாப்பிடுறாங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து டக்குனு ஹீரோயின் கை பிடிச்சிட்டீங்க பாரு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா என்னால ஒன்னு விட்டு இருக்க முடியல புதுசா நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் வந்து கையை தட்டி விட்டு இங்க பாருங்க நம்ம 2 பேருக்கும் ஒர்க் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அதாவது வேலைக்காக மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் இந்தமாரி இதை பத்தி பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிடுறா வெளியே. அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்தாரா. வீட்டுக்கு வந்து ஓவரா வந்து ஃபீல் பண்றா. அவங்க அப்பாவோட போட்டோ கையில வச்சுட்டு பாஸ்ட்ல நடந்தெல்லாம் யோசிக்கிறா. அவங்க அப்பா ஆக்சுவலா இறந்துட்டாங்க போல. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பார்த்திருப்பாரு போல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு போல. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லியிருப்பாரு நீ கஷ்டப்படாத நான் உனக்காக எனக்கு வயசானாலும் பரவாயில்ல நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கஷ்டப்படுறேன் நீ ஏமா கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஷென் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி இருக்கும் போல். ஹீரோவும் வந்திருப்பான் ஹீரோயினும் வந்திருப்பாங்க போல். அங்கே ஷென் வந்து கீழே இறங்கி வந்துட்டு ஷென்னோட கசின் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோயின்கிட்ட. அவன் வலியிறான் ஹீரோயின்கிட்ட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அவனுக்கு தெரியும் போல் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். அன்றைக்கி நீங்கள் பர்பிள் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம பொசிவ் ஆகுது. அவன் வேறு சொல்கிறான் நான் உங்களை டின்னர் கூட்டு போகிறேன் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினை சரின்னு சொல்லிடுறா. ஷென்னு வேறு சாரி சொல்லிட்டு போகிறா. மன்னிச்சிரு எனக்கு வேறு இவன் இப்படி பேசுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜியாங்க வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுறா. அப்புறம் இந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜியாங் வந்து மெசேஜ் அனுப்புறான் நாளைக்கு நம்ம டின்னர் போகலாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் அது ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா. ஹீரோவும் டக்குன்னு வெளியே வந்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்படியே சோகமா ஹீரோ திருப்பி உள்ள வரான். உள்ள வந்து அவன் தம்பி இருக்கான். தம்பி இருந்துட்டு என்னாச்சுன்னா அவங்க வந்து போயிட்டாங்களா சரி விடுங்க பரவாயில்ல இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போதா அவங்களுக்கு வாங்க நம்மளுக்கும்
நம்மளும் போய் பார்க்கலாம் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பிரதர் கேட்கறான், உங்களுக்கு ஏன் அவங்களை இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் நீங்க அவங்கள மறக்காம இருக்கீங்க, அப்படி என்ன உங்களுக்கு அவங்க பண்ணது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல வந்து அவன் பிரதரை மட்டும்தான், அவங்க ஸ்டெப் மதர் இருப்பாங்க, அவங்க பிரதருக்கு மட்டும் தான் நிறைய பாசம் கொடுத்துருப்பாங்க. இவன் வந்து மார்க் புதுசா நிறைய மார்க் எடுத்துட்டு வந்து காமிச்சிருப்பான், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் பிரதருக்கு மட்டும் தான் அவங்க லவ் கொடுத்துருப்பாங்க. அவன் ரொம்ப ஏங்கி போயிருப்பான் ஒரு பாசத்துக்காக. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோவை பத்தி யாரோ தப்பா பேசிட்டு போயிருப்பாங்க அந்த பக்கம். வேணும்ட்டே அவங்க கதவு பாத்ரூம் கதவு லாக் பண்ணி விட்டு தண்ணியில ஊத்தி விட்டுருப்பாங்க, அவன் மேல ஊத்தி விட்டு ஓடி வந்திருப்பா. கரெக்டா ஹீரோ அந்த பக்கம் வந்திருப்பான். ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வா டக்குன்னு வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பா. என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்தேன்னு சொல்லி ஹீரோ கேட்பான். உன்னை பத்தி தப்பா பேசினாங்க, சும்மா விடுவானா, அதான் அவங்க மேல தண்ணி ஊத்தி விட்டு கதவு லாக் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. ஹீரோயின் சொல்லுவா, இங்க பாரு நீ தான் எனக்கு உலகமே அப்படின்னு சொல்லுவா. ஹீரோக்கு வந்து அப்பதான் புரியும், அவளுக்கு வந்து என் மேல அவ்வளவு பாசமா, எனக்கு வாழ்க்கையிலே எனக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்து கிடைச்சது அப்படின்னு நினைச்சிருப்பான். இதனாலதான் அவளை என்னால மறக்க முடியலன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோயின் வந்து அந்த ஜியாங் கூட வெளியே வந்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம பொசுவாயிரும். அங்க செம மலையாவா இருக்குமா. அந்த ஜியாங் வந்து கொடையை எடுக்கலான்னு கரெக்டா கொடையை பிடிக்கும் போது ஹீரோ வந்து கொடை பிடிச்சிருவான் ஹீரோயினுக்கு வந்து அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடும், எப்படி இவங்க வந்தான் மாதிரி. ஜியாங்க் இதை பார்த்துட்டு கோவம் வந்துடும். ஜியாங் டக்குன்னு அவன் கொடையை வச்சுட்டு, இங்கே பாருங்க நீங்க இங்கே வந்தீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோயினும் சொல்லுவா நீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஹீரோ வந்து பின்னாடி ஏதோ வண்டி வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் காப்பாத்திடுவா டக்குன்னு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஜியாங்கிட்ட சொல்லுவா, இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம், நான் அவங்க கூட போறேன்னு சொல்லி சொல்லிடுவா. ஜியாங்கும் அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரலான்னு வந்துடுவா. ஹீரோ வந்து டக்குன்னு டோரை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து பசங்களே உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏன் அவனை டேட் பண்ணா நினைச்சியா, அப்போ நான் மட்டும் தான் உனக்கு வேணாமா, உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கல, ஏன் எனக்கு பதில் வேணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஹீரோயின் சொல்லுவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து இறந்து போகும்போது ஐசியூல இருக்கும்போது நான் அவனை கூப்பிட்டு, நீ எனக்கு தேவைப்பட்ட, ஆனா நீ எனக்கு ஆன்சர் பண்ணியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பா மட்டும் எங்க போன, அப்பா மட்டும் அக்கறை எங்க போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. நீ என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு சொல்லி ஹீரோ கேட்பான். ஹீரோயின் சொல்லுவா, உனக்கு எப்பவுமே உன் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து பயங்கரமா சீரியஸா இருந்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஐசியூல கூட்டிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப முடியாம இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணிருப்பா. ஹீரோ அட்டன் பண்ணிட்டு திட்டிட்டு கட் பண்ணிருப்பான். எனக்கு வேலை இருக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்திருக்கும். அப்புறம் ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருப்பா. அவங்க அப்பா சொல்லுவாரு, இங்க பாரு நான் இவ்வளவு வருஷம் உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா இதுக்கு மேல உங்க 2 பேரும் யார் பாத்துக்குவாங்கன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நல்லா பாத்துக்கிறனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அப்படியே இறந்திருப்பாரு. ஹீரோயின் பயங்கரமா அழுதுருப்பா. அப்புறம் அவங்க அப்பா இறந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி ஹீரோ கால் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோக்கு வந்து காலே போயிருக்காது. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது அவங்க அப்பா கடைசியா சொன்னது, உன்னை நல்லா பாத்துக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். இவன் எப்படி என்ன பாத்துக்க போறான், எங்க அப்பா இறந்த விஷயத்த கூட சொல்றதுக்கு அவன் கால் எடுக்கலையே, அவன் வேலைதான் அவனுக்கு முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருப்பா. பண்ணிட்டு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிருப்பா. இதெல்லாம் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவங்க அப்பா இறந்ததே ஹீரோக்கு தெரியாது போல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். மன்னிச்சிரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து இத்தனை வருஷமா என்கிட்ட பேசாம இருந்து நீ வேணும்ட்டே உன் கெரியருக்காக பண்றேன்னு நான் நினைச்சிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். இங்க பாரு நான் அதெல்லாம் பத்தி யோசிக்கல, இந்த 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்டேன் எப்படி தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன், எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு உள்ள போயிடுவா. ஹீரோ வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு வந்து கதவு திறந்து பாப்பா. ஹீரோ ஆனா வெளியே வந்திருக்க மாட்டான். அவன் தம்பி கூட சொல்லுவான், என்ன அவங்கள போய் வெளியே பாக்கலையான்னு. இல்ல விடு, ஏன் தப்பு தான் நிறைய இருக்கு, நான் போக மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, உங்க அம்மா வந்து உடம்பு சரியாம இருக்காங்க, டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவா. ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பேசுவா. எனக்கு சுத்தமா முடியலம்மா, நீ கவலைப்படாத, நான் இல்லாட்டி நீ இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு சர்ஜரி வந்து இது பண்ணிடும், சக்சஸ் ஆயிடும் தான் நினைக்கிறேன், கண்டிப்பா பாத்துக்கிறேன்னு. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட நடந்த எல்லா மூமெண்ட்ஸையும் அவன் நினைச்சு பாப்பா. அவ கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும். அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காருவா. உட்காந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவா. எனக்கு அப்பாவும் நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்க, அம்மாவும் போயிட்டா, அந்த உலகத்திலேயே நான் தனியாளா இருப்பேன், என்னால இருக்க முடியாது அப்படிலாம், எனக்கு என் அம்மா வேணும்னு சொல்லி பயங்கரமா அழுகுவா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி வெயிட் பண்ணிருப்பா. இன்னைக்கு வந்து சர்ஜரி போல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, சர்ஜரி சக்சஸ் ஆயிடுச்சு, நீங்க போய் அவங்க அம்மா பார்த்து அவங்க முழுசா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து உயிரே வருது. அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, உங்களுக்காக பெஸ்ட் டாக்டர் வந்து யாரோ ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல அப்போ. அப்புறம் அவங்க அம்மா பெட்டுக்கிட்டே ஹீரோயின் அப்படியே படுத்து தூங்கிடுறா. ஹீரோ வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஹீரோயினுக்கு வந்து பிளாங்கெட்லாம் போத்தி விட்டு அவரை எழுப்பிவிடல, எதுவுமே பேசல, அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு, என்னது
இது பிளாங்கெட்லாம் மேல போத்திருக்கா. அவங்க அம்மாட்ட கேட்கிறா, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. ஒரு முக்கியமான வேலை வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. ஒரு ஹோட்டல்ல வந்து அன்னைக்கு நைட் சாப்பிட்ட டின்னர்ல எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல. அங்க ஹீரோயின் 2 பேரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் சூப்பரா அந்த சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ்லாம் எடுத்து அங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர் பண்ணியும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து கிளம்பலான்னு போறான். ஹீரோயின் வந்து கேட்கறா, எங்க போறீங்க, ஏன் போறீங்க, என் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ வந்து என் மேல தப்பு இருக்குல்ல, நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். இங்க பாருங்க, நீங்க தான் எங்க அம்மாக்கு வந்து டாக்டர் வந்து நல்ல பெஸ்ட் டாக்டர் வந்து நீங்க தானே அரேஞ்ச் பண்ணீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்கிட்ட வந்து இப்ப சொல்லவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே ஷென் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் சீன்ல வந்து ஹீரோ வந்து ஒரு கேஸ்ல மாட்டிருப்பான். அப்போ வந்து ஹீரோவோட போனை வாங்கி வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து பேச முடியாத மாதிரி. ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல போன் இல்லாம. ஹீரோ வந்து அவன் போனை கேட்டிருப்பான். ஆனா அந்த போலீஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் எப்படியோ பெயில் வாங்கி அவன் போன் பண்ணலான்னு எடுத்து போன் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து நிறைய கால் பண்ணிருப்பா. அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கும். ஆனா திருப்பி ஹீரோ வந்து கால் பண்ணிருப்பா. ஹீரோயின் வந்து எடுத்துருக்கவே மாட்டா. ஹீரோயின் வேற பிரேக்கப்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ நினைச்சிருப்பா அவ கெரியர் நோக்கி தான் அவ போறான்னு நினைச்சிருக்கா. நான் வந்து அவளுக்கு தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். ஹீரோக்கு வந்து அந்த நடந்தது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. திருப்பி போய் ஹீரோ டிஸ்டர்பும் பண்ணிருக்க மாட்டா ஹீரோயினை. இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஷென் வந்து சொல்லியிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானாச்சும் வந்து உன்கிட்ட வந்து திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்னை மன்னிச்சிரு, இருந்தாலும் என் மேலேயும் தப்பு இருக்கு, நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும், நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயினை. ஹீரோயின் வந்து சொல்வா, இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஹீரோயினுக்கு வந்து அடுத்த நாள் வந்து ப்ரொமோஷன் வேற கொடுத்துருவாங்க. எல்லாருமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட்டி வேற வச்சிருப்பாங்களா. ஹீரோயின் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிடுவா. அப்புறம் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போகலான்னு வருவான். அப்புறம் ஹீரோயின் வேற பயங்கரமா ட்ரிங்க் பண்ணியிருக்கனால 2 பேரும் அன்னைக்கு நைட் ஒன்னா இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. ஹீரோயின் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எல்லா மூமெண்ட்ஸும் கியூட்டா இருக்கும். அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து அம்மாக்காக தனியா வீடே வாங்கிட்டு அம்மா வந்து கூட்டிட்டு வந்து காமிப்பா. அவங்க அம்மா வந்து இதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து சாவி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இந்த கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க, கீழே ஒரு ஷாப்பும் இருக்கு, உங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்க, நீங்க அங்க போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஹீரோயின் தனியா தள்ளிட்டு போய், இங்க பாரு வேண்டாம், இதெல்லாம் உனக்கு நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கா, நிஜமாவே உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பானான்னு சொல்லும்போது, ஆமாம்மா நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏதோ அவனை தப்பா நினைச்சிட்டேன், அப்படிலாம் கிடையாது அவங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருந்தாலே எனக்கு போதும், ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பெஸ்ட் லாயர்னு சொல்லி அவார்ட் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அங்கதான் இருக்கான். 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. நைட் வந்து ஹீரோ வந்து ரூமை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ண போறான் போல. ஹீரோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், என்னை வந்து ரேட் பண்ணுன்னு சொல்லி. ஹீரோயின் வந்து வேணும்ட்டு 10 9 9 அப்படின்னு போட்டுட்டு இருக்கா. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. லைக்